வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சாம்பிராணி அநேகமாய் அரேபியாவிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் பளிங்கு கற்களின் மத்தியில் வளருகிற ஒருவித மரத்தின் பட்டையை குத்துவதால் கிடைக்கும் வாசனை பொருந்திய பிசினாகும். இது நெருப்பில் போடப்படும் போது தன் வாசனையை வெளிப்படுத்தி புகையாக மேலே எழும்பும். மக்கள் அதன் எண்ணெயை தோலிலும் நறுமண சிகிச்சையிலும் பயன்படுத்துகின்றனர். இதன் எண்ணெய் சில வகையான பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளை கொல்லும் என்று தெரிகிறது. இது பொதுவாக சோப்புகள், லோஷன்கள் மற்றும் வாசனை திரவியங்களில் வாசனை திரவியமாக பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் இந்த சாம்பிராணி முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. இதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இதை நாம் 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் நெகேமியா 13ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம்.